தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைஞ்சிருக்கு. இந்த நிலையில முடிவுகளை முன்னிட்டு அரசியல் சூழல் வெளிப்படையா அமைதியா இருந்தாலும் திமுக வட்டாரங்கள்ல அடுத்த கட்ட நகர்வுகள் தீவிரமடைஞ்சிருக்கு. குறிப்பா முதல்வர் மு.க.ஸ்டாலின் கொடைக்கானல் பயணம் சாதாரண ஓய்வு அல்ல, முக்கிய அரசியல் முடிவுகளுக்கான முன்னேற்றம்னு சொல்றாங்க. தேர்தல் பணி முடிஞ்சதும் முதல்வர் குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு செஞ்சிருக்காரு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டுக்கு போயிருக்காரு. இந்த இரு நகர்வுகளும் ஓய்வு என சொல்லப்பட்டாலும் அரசியல் வட்டாரங்கள் இதை அடுத்த கட்ட திட்டமாவே பாக்குறாங்க. அறிவாலயத்துக்கு நெருக்கமான தகவல் படி கொடைக்கானல் தங்கும் இந்த நாட்கள்ல அமைச்சரவைக்கான தோராய பட்டியலை தயாரிக்க இருக்காங்களாம். 2021லயும் இப்படிதான் முடிவு எடுத்திருக்காங்க. சென்டிமெண்ட் அதே இடத்துல தொடரணும்னு சொல்லிதான் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்காங்களாம். தற்போதைய அமைச்சரவையில இருக்க 34 பேர்ல 32 அமைச்சர்கள் நேரடியாவே தேர்தல்ல போட்டியிடுறாங்க. அவங்க எல்லாருமே வெற்றி பெற்றாலும் கூட செயல்திறன், மக்கள் வரவேற்பு மற்றும் நிர்வாக மதிப்பீடு அடிப்படையில சில பேர் நீக்கப்படலாம்னு சொல்றாங்க. யாருக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிறது இன்னும் குழப்பமா தான் இருக்கு. ரிப்போர்ட் அடிப்படையில புதிய அமைச்சரவையில பெரிய மாற்றங்கள் இருக்கலாம்னு எதிர்பார்ப்பு இருக்கு. குறிப்பா சில அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிய முகங்கள் மற்றும் இளம் தலைமுறையிற்கு அதிக வாய்ப்பு அளிக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவர்களும் இளைஞர் அணிக்கும் முக்கியத்துவம் தரும் வகையில அமைச்சரவை மறுசீரமைப்பு நடைபெறலாம்னு பேசப்படுது. மொத்தத்துல கொடைக்கானல் பயணம் ஒரு ஓய்வு அல்ல, அது தேர்தல் முடிவுகளை முன்னிட்டு உருவாகும் ஆட்சியோட புதிய வடிவமைக்கான வார் ரூம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் பாக்குறாங்க. மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியாகியுடன் இந்த கொடைக்கானல் திட்டம் எந்த அளவுக்கு செயல்படுதுன்னு எல்லாருக்கும் தெரிய வரும்.